பல்லடம் திருப்பூர் மெயின் ரோட்டிலிருந்து வெறும் அரை கிலோமீட்டர் தொலைவில் டிடிசிபி அப்ரூவலுடன் அனைத்து பாதுகாப்பு அம்சங்களும் நிறைந்த கேட்டட் கம்யூனிட்டி வெற்றிவேல் அவென்யூ. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை ஒன்றிய சங்க அலுவலக திறப்பு விழா மற்றும் கொடியேற்று விழா நடைபெற்றது. சங்கத்தின் நிறுவன தலைவர் ஜி.கே. விவசாயமணி என்கிற ஜி. சுப்பிரமணி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து சங்க கொடியினை ஏற்றி சிறப்புரை ஆற்றினார். இந்த நிகழ்ச்சிக்கு புதுக்கோட்டை மாவட்ட தலைவர் மணிகண்டன் தலைமை தாங்கினார். மாநில இயற்கை வேளாண்மை பிரிவு தலைவர் முத்துசாமி முன்னிலை வகித்தார். மாநில துணை அமைப்பாளர் மேத்யூ வெள்ளைசாமி, புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் மாயழகு, திருப்பூர் மாநகர் மாவட்ட தலைவர் மணிகண்டன், திருப்பூர் மாநகர் மாவட்ட அமைப்பாளர் மகபூ நிஷா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்ட சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள், மகளிர் அணி நிர்வாகிகள், தலைமை அலுவலக நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிறுவனத்தின் தலைவர் ஜி.கே. விவசாயமணி என்கிற ஜி. சுப்பிரமணி பேசுகையில், இயற்கை விவசாயம் காக்கப்பட வேண்டும், மண்ணையும் விட்டுவிட்டு மனிதர்களையும் இழந்துவிட வேண்டாம் என்று பேசினார். எந்த விவசாயமும் எதிர்காலத்துடைய சங்கதிகளை காப்பாற்றுறதுக்காக இயற்கையாக என்ன தேவையோ அதை பயன்படுத்திட்டு இருக்கிறோம். நம்ம சங்கத்துல அதுக்குன்னே ஒரு பிரிவை போட்டு இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த பொன்னவராதி பகுதியில ஒளியமங்கலம் ஊரை சேர்ந்த நம்ம முத்துசாமி அவர்களை மாநில பிரிவுக்கு தலைவராக்கி இந்த விவசாயத்தை பற்றி மட்டுமே, இயற்கையை பற்றி மட்டுமே முழு மூச்சா என்னை விட அதிகமா அவர் பேசிட்டு இருக்காரு. நம்ம சங்கத்தையும் நடத்திட்டு அந்த இயற்கையை பற்றி பேச முடியல, அது முழு நேரமும் அதையே பேசிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு ஒன்றிய அலுவலகங்களையும் நம்ம தொடர்ந்து விவசாயத்தொழிலுக்கு விலை இல்லாம விலையை கொடுத்து உங்களை எல்லாம் ஊக்குவிக்கிறதுக்காக இந்த அலுவலகத்தை திறந்திருக்கிறோம். மீண்டும் மருந்து ரசாயனத்தை கலந்து நம்மளுடைய எதிர்கால சங்கதியில அழிக்காம நம்மளுடைய மாட்டு சாணம், இயற்கையான உரங்களை தயார்படுத்தி பஞ்சகாவியங்கள் முறைப்படியில என்னென்னலாம் நம்ம தயார் பண்ண முடியுமோ அதை தயார்படுத்தி இந்த முருகேசன், முத்துசாமி இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு அமைப்புகளை, விராலிமலையில அந்த இவர் வந்திருக்கிறாரு, அவர் பேர் என்ன, மாவட்ட செயலாளர் மாயலையே பாகர் வர்றதுக்கு லேட் ஆயிட்டு இருக்குது. இந்த தம்பிகள்லாம் இளைஞர்களை முதல் சேர்த்து பெருவாரியா நம்ம இந்த பகுதிகளில் பண்ணியிருக்கிறோம். அதை விட நம்ம கொங்கு மண்டலத்திலேயும் தென்னை, வாழை, மஞ்சள், நெல் இந்த பகுதிகளில் நிறைய நாங்க செஞ்சு காட்டி இருக்கிறோம். இயற்கை விவசாயம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த அலுவலகத்துல தொடர்பு கொண்டு நீங்க போய் விலை இல்லாம நெல்லை வாங்கி நம்ம எப்படி ஒரு வீட்டு ஒரு குழந்தை 2 குழந்தைங்க எவ்வளவு பக்குவமா நம்ம வளர்க்க முன் வர்றோமோ அதே மாதிரி உங்க வயல்களிலேயே அந்த நெல் பயிர்களை விலை வச்சு நம்ம விற்கிற பொருள் கூட மனிதர்களுக்கு விலை கொடுத்தாலும் அதை மக்களுக்கு விஷம் இல்லாம கொடுக்கணும்னு எங்களுடைய நோக்கம். விலை இல்லாம விலையை வாங்கி பயன்பெற்று மற்ற விவசாயிகளையும் உருவாக்கணுன்றதுக்காக இந்த ட்ரிப் ஒரு 50 விவசாயி கொடுத்தா அடுத்த ட்ரிப் 100 விவசாயி, அடுத்த ட்ரிப் அப்படியே 200 விவசாயி, இப்படியே இயற்கையான நம்ம மனிதர்கள் எல்லாருமே தமிழ்ல சொல்லணும்னா தமிழ் மக்களையும் மண்ணையும் காக்கணும். எதிர்காலத்துல நிறைய சொல்லிட்டு இருக்காங்க, அரசாங்கம் எல்லாருமே பண்ண முடியாது. அதனால நம்ம விவசாய சங்கங்கள்ல இது தனியா ஒரு பிரிவுகளை போட்டு எல்லா மட்டத்திலையும் நாங்க இதை செஞ்சுட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நம்ம எல்லாரும் வரக்கூடிய எதிர்கால சங்கதிகள் எல்லாருமே 100 ஆண்டுகள் வாழணும்னா நம்ம இந்த ரசாயனம் இல்லாம விஷம் இல்லாத மருந்தை சாப்பிடணும். அதுக்கு எந்த மாதிரிலாம் நம்ம உருவாக்கணுன்றதுக்காகத்தான் ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் இந்த மாதிரி அலுவலகத்தை நாங்க திறந்துட்டு இருக்கிறோம். நீங்க எல்லாருமே இது ஏதோ ஒரு இது ஒரு நாளைக்கு வந்தாங்க சொன்னாங்கன்றதில்லை, இந்த காலத்துக்கும் நிலைச்சு நிற்கிற மாதிரி எப்ப மனிதர்கள் உயிர் வாழணும்ன்ற அளவுக்கு இருக்கிறோமோ அப்ப வரைக்கும் இந்த விவசாயம் நிலைச்சு நிற்கும். மனிதனுக்கு பசி இருக்க வரைக்கும் இந்த விளைச்சல் பண்ணியே ஆக வேண்டும். இல்லைனாலும் எங்கேயாவது இருக்கிற பக்கம் தண்ணி இருக்கிற பக்கம் விளையிற பக்கம் நம்ம விலை கொடுத்து அதிக விலை கொடுத்து வாங்கலாம். அதிக விலை கொடுத்து வாங்கி நம்மளை காப்பாற்றிக்கிறத விட நம்ம மண்ணுகளை காப்பாற்றி நம்மளுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை நம்மளே உற்பத்தி செய்யறதுக்கு நீங்க இப்ப இருந்தே ஆரம்பிச்சுக்கீங்க. ஏனோ தானம்னு விட்டு மண்ணையும் விட்டு மனிதர்களை இழக்கிற நிலையை உருவாக்காதீங்க. உள்ளது உள்ளபடி உண்மையின் குரலாய், நிகழ்வுகளின் ஒளியாய், டிஜிட்டல் வாய்ஸ் தமிழ்.